ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 27ஆம் தேதி வந்து இந்து எடிட்டோரியல்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ எந்த டாபிக்ல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ எண்டிங் டிஃபாக்ஷன்ஸ் ஆன் பாலிடிக்ஸ் இன் தெலுங்கானா. சரியா, தெலுங்கானால ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ டிஃபாக்ஷன் அப்படின்றது விலகல். சரியா, ஸோ என்ன விலகல், பாலிடிக்ஸில் என்ன விலகல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா, கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்ல போகிற நியூஸ் என்ன நியூஸ் சொல்கிறோம், ஸோ லைன் எப்படி ஃப்ரேம் ஆகுது, என்ன ஒரு ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங், ஸோ தெரியாத ஒரு வெக்காப் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பீங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் அப்படியே கண்டினியூஸாகவே ஒரு 10 வெக்காப்ஸ் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு 8 வெக்காப்ஸ் நம்ம சொல்லுவோம், ப்ளஸ் வந்து 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லுவோம். இந்த வெக்காப்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் அண்ட் ஒரு டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷனோட நம்ம கிளியராக பார்ப்போம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் இந்த வீடியோவுக்கு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. ஓகேவா, ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லைக் உங்களோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஸோ எதாக இருந்தாலுமே அதில் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ போயிட்டு சேர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இந்த நாளோட, இன்னைய நாளோட, அதாவது 27ஆம் தேதி இதோட வெக்காப்ஸ் பிடிஎஃப். ஓகேவா, ஸோ ஏன்னா நம்ம இந்த எடிட்டோரியலில் ஒரே ஒரு எடிட்டோரியல் தான் பார்க்குறோம். கரெக்டாக இன்னொரு எடிட்டோரியல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எடிட்டோரியலோட வெக்காப்ஸ் ப்ளஸ் இந்த எடிட்டோரியலே ஒரு இப்போதைக்கு நான் ஒரு 10 வெக்காப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு 10 வெக்காப்ஸ், ஸோ டோட்டலாக 20 வெக்காப்ஸ் கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ 40 வெக்காப்ஸ், இன்னைய நாளோட 40 வெக்காப்ஸை கம்ப்ளீட்டாக தமிழ் மீனிங் வித் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் சினானிம் ஆண்டனியோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம எண்டிங் டிஃபாக்ஷன்ஸ் ஆன் பாலிடிக்ஸ் இன் தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ டிஃபாக்ஷன் விலகல். என்ன விலகல், ஸோ பாலிடிக்ஸில் என்ன விலகல் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபாக்ஷன் அப்படின்னு மீனிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். விலகல்னா ஸோ தமிழ் மீனிங். இது ஒரு பிரச்சனை வந்தது சார், எனக்கு தமிழில் தூய தமிழில் சொல்றது எனக்கு தெளிவாக கரெக்டாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு விலகல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தள்ளி போகிறது தான் நம்ம விலகல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ டிஃபாக்ஷன் அப்படின்றதுக்கு இதான் தமிழில் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டான ஒரு அர்த்தம் இதுதான். ஸோ இன்ஜினியரிங் டிஃபாக்ஷன்ஸ் கோஸ் அகைன்ஸ்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ வித் defection of MLA M. Sanjay Kumar, who represents the Jagdiyal constituency in Telangana from the Bharat Rashtriya Samiti to ruling Congress, the strength of the principal opposition has come down from 39 to 33 in the state assembly அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, கட்சி தாவல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டிஃபெக்ஷன் அப்படின்றது கட்சி தாவலை பற்றி மீன் பண்ணுறாங்க. ஸோ எம்எல்ஏ எம் சஞ்சய்குமார் அப்படின்றவர் இப்போ இருக்கிற எந்த பார்ட்டிக்கு அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தார், ஜக்தியல் கான்ஸ்டிடியூன்சியோட தெலுங்கானாவில் இருக்க ஒரு ஜக்தியல் அப்படின்ற ஒரு ஊரில் அவர் எம்எல்ஏவாக நின்றுருக்காரு. அவர் பர்டிகுலர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுருக்காரு அப்படின்னா, பாரதிய ராஷ்டிரா சமிதி அப்படின்னு ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுருக்காரு. ஸோ ஜெயிச்ச பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு, காங்கிரஸுக்கு தாவிட்டாரு, கட்சி தாவிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதனால அப்போசிஷன் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் என்னவாகி போச்சு, 39ல இருந்து 33 வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா, இது வந்து ஸ்டேட் அசம்பிளி தான், நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஜெனரல் அசம்பிளி கிடையாது, ஸ்டேட் அசம்பிளி. ஸோ தெலுங்கானாவோட ஸ்டேட் அசம்பிளி. ட்ரூ, such defections have plagued India and several states including Telangana since its inception in 2014 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல பிளாக்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா. ஸோ அதே தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்களேன், இட்ஸ் இன்செப்ஷன். ஸோ இட்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க, தெலுங்கானாவை மீன் பண்ணுறாங்க. சரியா, ஸோ பிளாக்டு அப்படின்றது பாதிப்பு. சரியா, ஸோ டேமேஜ் அப்படின்றது தான் பிளாக்டு. ஓகேவா, ஸோ பிளாக்டு அப்படின்றது டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளாக்டு இந்தியாவே டேமேஜ் பண்ணுச்சு, அது மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்டையுமே டேமேஜ் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தெலுங்கானா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், 2014 சீன் மாஸ் டிஃபெக்ஷன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து வேர்பில் வரும். ஸோ மாஸ் டிஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது தெலுங்கானா நிறைய பேர் தெலுங்கானாவில் நிறைய பேர் கட்சி தாவிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Despite winning 63 of the 119 assembly seats, Telangana's first chief minister யாரு, ஸோ BRS
K. Chandrasekhar Rao effected a series of defections across a political opposition until he was able to garner. So garner அப்படின்றது திரட்டுதல், ஒன்று சேர்த்து, அதாவது நிறைய விஷயத்த இப்போ நிறைய தனித்தனியாக விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ஒன்று சேர்க்கறது தான் கார்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழில் திரட்டுதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ திரட்டுதல் அப்படின்றது நிறைய எட்ட இருக்குன்னா அதை நம்ம ஒரே இடத்துல கும்ப கூடி வைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுதான் கார்னர். ப்ரூட் மெஜாரிட்டி ஆஃப் 90 MLAs அண்ட் டிசொல்யூஷன். ஸோ டிசொல்யூஷன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஸோ கலைக்கிறது. டிசொல்யூஷன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை அழிக்கிறது தான் டிசொல்யூஷன் அப்படி சொல்லுவோம். டிசொல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் யூனிட் ஆஃப் த தெலுங்கு தேசம் பார்ட்டி பை த எண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இன் ஆஃபீஸ் 2018. ஸோ இருந்தாலுமே தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து அவங்களோட கட்சியை டிசொல்யூஷன் பண்ணிட்டாங்க, அவரோட ஃபர்ஸ்ட் டைம்லேயே 2018 டிசொல்யூஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Such defections, much like a current case, violated the 10th schedule of the India's 1985 anti-defection law, which was amended in 2003. ஓகேவா? ஸோ இந்த கட்சி தாவலுக்கு எதிராக 10வது ஷெடியூல்ல ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்ற ஒரு லா இருக்கு. அந்த லாவுமே 2003 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. டு ப்ரொவைட் அன் எக்ஸப்ஷன் டு டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இஃப் த டிஃபெக்டர் ஃபார்ம்டு 2/3 ஆஃப் அ பார்ட்டி அண்ட் merged with another party அப்படின்றாங்க. ஸோ அவங்களை எப்போ நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ அந்த கட்சியிலேருந்து தாவறாங்களே, வேற ஒரு கட்சிக்கு தாவறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கட்சி ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பின்னு ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சியில் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து 20 பேர் இன்னும் பீன்ற கட்சிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 10 பேர் தான் இருப்பாங்க, கரெக்டா? ஸோ இதுல 20 பேர் போறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? 2/3 ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 2/3 ஆஃப் பீப்புள் வந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? So this rule and absolute power vested with the Speaker of the Assembly and Chair of the Council to decide on members' disqualification without setting any time limit to do so have often rendered the law ineffective அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த இதுக்குரிய பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் த அசம்பிளி அண்ட் சேர் ஆஃப் த கவுன்சில், இவங்க கிட்ட மட்டும்தான் இந்த டிசைடிங் அத்தாரிட்டி பவர் இருக்கும். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றதுக்குரிய பவருமே அவங்க கிட்ட தான் இருக்கும். சரியா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தெலுங்கானா அசம்பிளி ஸ்பீக்கர் இஸ் ரூலிங் பார்ட்டிஸ் விக்ரபாத் எம்எல்ஏ கடம் பிரசாத் குமார். ஸோ தெலுங்கானாவோட அசம்பிளி ஸ்பீக்கர், இப்போ இருக்க அசம்பிளி ஸ்பீக்கர் யார் அப்படின்னா மிஸ்டர் கடம் பிரசாத் குமார். while he must serve in the interest of the fostering principal democratic அப்படின்றாங்க. சரியா? fostering principal democratic practices. சரியா? ஸோ ஜனநாயக கடமையும் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். செல்டம் அப்படின்றது வந்து ரேர்லி. சரியா? எப்போதாவது ஸ்பீக்கர்ஸ் இந்த ஸ்டேட் ஆர் த சென்டர் ரைஸ் எபோவ் த பார்ட்டி டிக்டர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ டிக்டட் அப்படின்றது ஆணையிடுதல். ஓகேவா? ஸோ பார்ட்டி டிக்டருமே அவங்க வந்து ஆணையிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிக்டட் அப்படின்றது ஆணையிடுதல். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஆர்டரை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது. சரி, ஆணையிடுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். Mr. Kumar's defection has particularly caused some disquiet in the Congress. So Mr. Kumar அப்படின்றது யாரை மீன் பண்றாங்க? ஸோ எம்எல்ஏ எம் சஞ்சய் குமார் அவரை தான் மீன் பண்றாங்க. ஸோ மிஸ்டர் குமார் டிஃபெக்ஷன், அவரோட விலகல் has particularly caused some disquiet. ஸோ ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த காங்கிரஸ். as it has slightly டி ஜீவன் ரெட்டி a candidate who lost ஜகதில் அசம்பிளி சீட். ஓகேவா? ஸோ ஜீவன் ரெட்டி காங்கிரஸுக்கு சார்பா இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூன்சில தான் இருந்திருக்காரு. ஜகதியல் கான்ஸ்டிடியூஷனா நின்று தோத்துருக்காரு. யாருக்கு ஆப்போசிட்டா? குமாருக்கு ஆப்போசிட்டாவே. ஸோ இது வந்து அந்த அந்த காங்கிரஸ் பார்ட்டியில வந்து ஏதோ ஒரு கலக்கத்தை, ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மிஸ்டர் Reddy now serves as a Congress MLC. ஓகேவா? ஸோ காங்கிரஸ்ல இருக்காரு. The Telangana Chief Minister Revant Reddy has been accused of attempting defection in past. ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் சிஎம் மேலேயுமே நிறைய குற்றங்கள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்யூஸ்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் இன் தி பாஸ்ட், தி மோஸ்ட் இன்ஃபேமஸ் பீயிங் இஸ் அட்டெம்ப்ட் இன் 2015 when he was a TDP member. சரி, அவர் டிடிபி மெம்பரா இருக்கும் பொழுது அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணாரு. ஒரு முக்கியமான டிஃபெக்ஷன்ஸ், ஸோ வேற ஒருத்தர் வந்து இவரோட கட்சிக்கு இழுக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாரு. டு பிரைபா நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ஹவுஸ் எல்வி ஸ்டீஃபன்சன் அப்படின்றதுக்கு லஞ்சம் கொடுத்து அவருக்கு ஃபேவரா ஓட் பண்ண வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. These defections go against the spirit of the participatory democracy, where the existence of a strong opposition enhances governance and act as a check on unilateral decisions taken by a ruling government. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க? The defection go against the spirit of the participatory democracy. ஸோ ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த கட்சித்தாவல் போகுது. where the existence of a strong opposition enhances governance and act as a check on unilateral decisions taken by the ruling government. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணணும். ஸோ கரெக்டான
கரெக்டாக கவர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த லைனை சொல்லியிருக்காங்க. த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் 10 years போத் இன் நியூ டெல்லி அண்ட் ஹைதராபாத் ஹாஸ் மேட் அப்பரண்ட் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி வித் ப்ரூட் மெஜாரிட்டிஸ். ஓகேவா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த 10 வருஷமாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நியூ டெல்லியில் நடந்திருக்கு, ஹைதராபாத்லையும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வித் அ ஸ்ட்ராங்கர் ஆப்போசிஷன் அது சென்டர் 2014. ஓகேவா, ஸோ பிஜேபி ஸ்ட்ராங்கர் ஆப்போசிஷன். ஓகேவா, ஸோ ஓகே ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ யார் காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் அட் த சென்டர் 2020. Perhaps it is time to seek more amendments to the anti-defection law. ஓகேவா, ஸோ anti-defection law கொண்டு வரணும், ரொம்ப பயங்கரமான அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. prescribing a timeline for speakers and chairpersons to decide disqualification might not enough. ஓகேவா, ஸோ அவங்க ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சேர்பர்சன்ஸ் மட்டும், ஓகேவா, ஸோ அந்த பார்ட்டியோட சேர்பர்சன் கிட்ட மட்டும் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கிறது பத்தாது, ஸோ எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் அந்த பவர் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு சின்ன எடிட்டோரியல் தான் இது, ஆக்சுவலாக ரொம்ப சின்னது தான். ஏன்னா நம்ம போன டைம் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. சரி, கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்படியே பேக்கப்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். இன்னி நாளோட மொதல் பேக்கப் என்ன அப்படின்னா பிளாக் அப்படின்னா பாதிக்கப்படுதல், ஸோ டேமேஜ். ஓகேவா, ஸோ ஒரு சினானிம் பாருங்க, ட்ரபிள். ஆண்டனிம் வந்து அசிஸ்ட். த டவுன் வாஸ் பிளாக்டு பை அ சீரியஸ் ஆஃப் மிஸ்டீரியஸ் டிஸ்அப்பியரன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் டவுன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தால பிரச்சனைக்கு உள்ளாகுது. எதனால? மிஸ்டீரியஸ் டிஸ்அப்பியரன்ஸ்னால பிரச்சனைக்கு உள்ளாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கார்னர். ஸோ கார்னர் அப்படின்றது கேதர். நான் ஆல்ரெடி சொன்னேன், சினானிம் வந்து கேதர், தமிழ் மீனிங் திரட்டுதல், ஆன்டின் வந்து ஸ்பெண்ட். ஷி மேனேஜ் டு கார்னர் எனஃப் ஓட்ஸ் டு வின் தி எலெக்ஷன். ஸோ அவ என்ன பண்ணியிருக்கா? ஸோ ஷி அப்படின்றது சப்ஜெக்ட், மேனேஜ் அப்படின்றது verb. ஸோ டு கார்னர், டு கார்னர் அப்படின்னா என்ன? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அந்த அதாவது நம்மளோட எடிட்டோரியலில் கார்னர் அப்படின்றத வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே என்னவா டூ கார்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ இங்கேயுமே வேர்பா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டூக்கு அப்புறம் வர்றது வேர்ப் தான், V1 தான். சரியா, எனஃப் ஓட்ஸ் டு வின் த எலெக்ஷன். ஸோ வந்து நிறைய ஓட்டை திரட்டி இந்த எலெக்ஷனை வின் பண்ண மேனேஜ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரூட். ஸோ வாட் இஸ் மீன் ப்ரூட்? ப்ரூட் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக இருக்கிறது, மிருகத்தனமாக இருக்கிறது, மான்ஸ்டரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டின் வந்து ஜென்டல். த ப்ரூட் லிஃப்டட் த ஹெவி பவுல்டர். ஸோ பவுல்டர் அப்படின்றது பெரிய பாறாங்கல்ல தான் நம்ம வந்து பவுல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஏதோ ஒரு மிருகத்தனம், ஒரு மிருகம் வந்து ஒரு மிருகமான ஒரு ஆள், பயங்கரமாக இருக்காரு, ஹல்க் மாதிரி இருக்காரு. இவர் ஒரு பார்வையை தூக்கி ஒரு ஈஸியாக தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுதான் ஸோ சூப்பரான ஒரு இமேஜ் எக்ஸாம்பிள் இது. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வெஸ்டர்ட். ஸோ வெஸ்டர்ட் அப்படின்றது லே அப்படின்னாங்க சினானிம். ஸோ நிலையா ஒரே இடத்துல இருக்கிறது தான் நம்ம வந்து வெஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் வந்து வேர்ப், விஷயத்துக்கு நம்ம வந்து ஊக்கம் அளிக்கிறது தான். ஓகேவா, ஸோ என்கரேஜ் பண்ணுறது, ஒருத்தவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறது தான் ஃபோஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப், ஆன்டின் வந்து நெக்லெக்ட். ஓகேவா, தே ஆர் எக்ஸாம்பிள் பாருங்க, தே ஆர் ஃபோர்ஸரிங் அ சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி அமங் த நெய்பர்ஸ் த்ரூ தேர் ரெகுலர் சோஷியல் ஈவெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கூட அடிக்கடி சோஷியல் ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சாரி, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஓகேவா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிஸ்குவைட். ஸோ டிஸ்குவைட் அப்படின்றது டிஸ்ட்ரெஸ், அமைதியின்மை. ஓகேவா, நம்மளுக்கு வந்து மனசில் அமைதியே இல்லை அப்படின்னா ஸோ நம்மளோட மனசு எப்படி இருக்குது? டிஸ்குவைட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன், சினானிம் டிஸ்ட்ரெஸ், ஆன்டினிம் வந்து காம். எக்ஸாம்பிள் பாருங்கள், த சடன் சைலன்ஸ் இன் த ஹவுஸ் ஃபில் மீ வித் த டிஸ்குவைட். ஓகேவா, ஸோ ஒரு சடனாக ஒரு சைலன்ஸ் என்ன ஆயிடுது? ஏன்னா வந்து ஒரு டிஸ்குவைட், ஒரு ஒரு வீட்டில் ஒரு அமைதி இருக்கிறதுனால அந்த அந்த அமைதி என்ன பண்ணுது? என்னை வந்து ஒரு டிஸ்ட்ரெஸுக்கு கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்பரண்ட். ஸோ அப்பரண்ட் அப்படின்றது எவிடென்ட், வெளிப்படையாக ஒரு விஷயம் வெளிப்படையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எவிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்ஸ் வந்து அப்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க, இஸ் அப்பரண்ட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வாஸ் கன்சர்னிங் டு த டீம். ஓகேவா, ஸோ அவனோட வெளிப்படையான, ஓகே வெளிப்படையாக அவனுக்கு அந்த ஒரு ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியுது, அது அந்த டீம் மெம்பர்ஸை கன்சர்ன் பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சீன் இன் தி லைட் ஆஃப். ஓகேவா, ஸோ அதுக்கு சாரி இது வந்து இடியம். ஸோ சடன்லி அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர். ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியவே இல்லை, கான்செப்ட் பார்த்துட்டே இருப்போம், இல்லை ரீசனிங் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த விஷயம் நம்ம ரொம்ப நேரம் விஷயத்தை உத்து பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்மளுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் சீன் இன் த லைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு, நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ஷை ஆஃப். டு அவாய்ட் சம்திங் தட் யூ டிஸ்லைக். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதுல வந்து நம்ம விலகிறது தான், நம்ம அதை தள்ளி வைக்கிறது தான் ஷை ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரியா, ஸோ இன்னும் என்னோட எடிட்டோரியல் அண்ட் வெக்காப்ஸ் வீடியோ கம்ப்ளீட் ஆகி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தென் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தென் இந்த நாளோட எடிட்டோரியல் பிடிஎஃப், வெக்காப்ஸ் பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணி படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ we will see in the next video. Thank you. Bye bye.